ஆண்டவர் யோவான் 10:10 தெளிவா ஒரு வசனத்தை சொன்னார். என்ன சொல்லி சொன்னா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நீங்க பாருங்க, ஆண்டவர் டைரக்டா பிசாசை பார்த்து சொல்றாரு, அவன் யாருன்னு சொன்னா அவன் ஒரு திருடன். அவரு கரெக்டா சொல்றாரு, அவன் யாருன்னு சொல்லி சொன்னா அவன் ஒரு திருடன்பா. அவனுக்கு தேவன் பிசாசுக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்டாவே அவனுக்கு கொடுக்கிற ஒரு பேர் என்ன சொன்னா திருடன். யோசிச்சு பாருங்க, திருட்டு பையனுக்கு நம்ம வாழ்க்கையில இடம் கொடுத்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? உலகபூர்வமாவே சொல்றேன், நம்ம ஒரு ரூம்ல தங்கி இருக்கிறோம், எங்கன்னா வெளியில போறோம், ஒரு ஹோட்டல்ல தங்குறோம்னு சொல்லி சொன்னா, இவனை கூப்பிட்டு இவன் சரியான திருட்டு பையங்க அப்படின்னு சொல்றாங்க. அவனை வாப்பா நீ என் பக்கத்துல உட்காந்துவ, என் ரூம்ல உட்காந்துவனா நமக்கு எப்படி இருக்கும்? சோ இந்த ஜனங்களுடைய நிலைமை அப்படிதான். சத்துருவாகிய சாத்தானுக்கு தங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கிறவங்க, அவனுடைய கிரியை, அவனுடைய அசுத்தங்கள், அவனுடைய அருவருப்புகள் தங்களுடைய வாழ்க்கையில நடப்பிக்கும்படியாக அவனுக்கு தங்களுடைய இருதயத்தையும் தங்களுடைய வாழ்க்கையும் திறந்து கொடுக்கிற ஜனங்க தான் இந்த வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். இதனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னு சொல்லி சொன்னா, சாத்தான் என்ன பண்ணுவான், இவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் வைக்கவே மாட்டான். கடைசி வரையும் ஆண்டவர் இவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தாலும் இவங்க போய் ஜெபிப்பாங்க, ஆண்டவர்கிட்ட கதறுவாங்க, கேட்பாங்க. உடனே ஆண்டவர் மனம் இறங்கி இந்தா மகனே வச்சுக்கோ, இந்தா வச்சுக்கோ, எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் இவங்களால அதை தக்க வச்சு கொள்ளவே முடியாது. ஏன்னு சொல்லி சொன்னா, இவங்க வாழ்க்கையில சத்துரு வந்து என்ன பண்ணுவான், அது எல்லாத்தையும் திருடிக்கிட்டு போவான். இன்னொரு இதுல சொல்லுது பறிச்சுக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லுது. எப்படி ஒரு திருடன் பேகை பறிச்சுட்டு ஓடுறானோ, எப்படி ஒரு செயினை பறிச்சுட்டு ஓடுறானோ, அந்த மாதிரி பிசாசு என்ன பண்ணுவான், இவர்களுடைய ஆசீர்வாதங்களை பறித்து கொண்டு போகிறானா. சோ இப்படிதான் சத்துருவானவன் கூட, இப்படிதான் பிசாசானவன். நம்ம அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கும் போது அவன் முதல்ல உள்ள வருவான். அப்புறம் அவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் இடம் கொடுத்து கொஞ்சம் இடம் கொடுத்து கடைசியில நம்மளுடைய வாழ்க்கைய நாத்தடிக்கிற மாதிரி, நாரி போகிற மாதிரி அவன் என்ன பண்ணுவான், காரியங்களை மாத்திடுவான். சோ பிசாசுக்கு அவனுடைய கிரியைகளுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு நாளும் இடம் கொடுக்கவே கூடாது. சோ அதுதான் அருகே விதைக்கப்பட்டவர்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொல்லி சொன்னா, பிசாசு இவர்களை ஆளுகை செய்வான். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் அவர்களை கண்ட்ரோல் பண்ணல, பிசாசு அவர்களை கண்ட்ரோல் பண்றான். அவங்களுடைய பர்மிஷன் இல்லாம அவன் உள்ள வருவான், அவங்களுடைய பர்மிஷன் இல்லாம அவன் எடுத்து கொண்டு போவான், அவங்களுடைய பர்மிஷன் இல்லாம அவங்க வாழ்க்கையில என்ன வேணா செய்வான். நீங்க பாத்துருக்கீங்களா, நிறைய குடும்பங்கள், நிறைய பேர் சத்துரு கிட்ட மாட்டி என்ன பண்ணுவாங்க, கவிச்சு விட்டு இருப்பாங்க. நிறைய பேர் பில்லி சூனியம், நிறைய பேரோட வாழ்க்கையில பயங்கரமான கட்டுகள் இருப்பாங்க. நம்ம சில நேரத்துல யோசிப்போம், ஏன் இவங்க இவ்வளவு பெரிய காரியத்துல இருக்கிறான்னு சொல்லி சொன்னா, ஒன்னே ஒண்ணுதான், அவங்க சாத்தானுக்கு தங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுத்துருக்குறாங்க.